வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ், கௌதமி நந்தபாலா. சக்தி டிவி குளோபல் ஊடாக உம்மோடு இணைந்திருக்கும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் தலைப்புச் செய்திகள். 30 நாட்களின் பின்னர் பிளக் குடியிருப்பு மக்களின் நிலமீட்பு அகிம்சை போராட்டத்திற்கு வெற்றி. ஊவா வெலச சுதந்திர போராட்டத்தில் தேச துரோக முத்திரை குத்தப்பட்டிருந்த 81 பேர் தேசிய வீரர்களாக பிரகடனம். மத்திய வங்கியில் இடம்பெற்ற திரைசேரி உண்டியல்களின் ஏலத்தை ஜனாதிபதி ஆணைக்குழுவினர் இன்று கண்காணித்தனர். ஐசிடிஏ பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி நியமனத்தால் சர்வதேச உதவி திட்டங்களை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஊவா வெலச சுதந்திர போராட்டத்தில் காலனித்துவ ஆட்சியாளர்களால் தேச துரோகிகளாக முத்திரை குத்தப்பட்ட 81 பேர் இன்று தேசிய வீரர்களாக பிரகடனப்படுத்தப்பட்டனர். வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற வைபவத்தின் போது ஜனாதிபதியினால் அதற்கான ஆவணத்தில் கையெழுத்திடப்பட்டது. இந்த நிகழ்வில் மகா சங்கத்தினர், ஸ்ரீ தலதா மாளிகையின் தியவடன நிலைமை, நிலங்க தேல, ஊடகத்துறை அமைச்சர் காயந்த கருணாதிலக உள்ளிட்ட அதிகளவிலானோர் கலந்து கொண்டனர். அதனை அடுத்து 1848 மாத்தளை கிளர்ச்சிக்கு தலைமைத்துவம் வழங்கிய வீரபுர நப்பு மற்றும் வாரியப்பொல ஸ்ரீ சுமங்கல தேரர் ஆகியோரின் உருவச்சிலைகளுக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. මේ රටේ ඉතිහාසයේ අද විශේෂයෙන්ම සිංහල බෞද්ධ ජනතාවට இந்த நாட்டின் வரலாற்றில் குறிப்பாக இன்று பௌத்த மக்களுக்கும் இலங்கையர்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இருக்கின்றது. 1948 பிரித்தானிய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற பின்னர் இந்த விடயத்தை சரி செய்வதற்காக அவ்வப்போது ஏற்பட்ட விமர்சனங்கள், கருத்துக்கள் அனைத்தையும் கவனத்தில் கொண்டு ஏற்கனவே நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்த ஒரு விடயத்தை தாமதமாகவேனும் கடந்த நவம்பர் மாதத்தில் எம்மால் மேற்கொள்ள முடிந்துள்ளது. இந்த நாட்டின் கௌரவமுள்ள வணக்கத்துக்குரிய மகா சங்கத்தினர் தலைமையில் அனைத்து இலங்கை பிரஜைகளுக்கும் அதேபோன்று பௌத்த மக்கள் இது தொடர்பில் மிக மகிழ்ச்சி கொள்ளும் சந்தர்ப்பமாகவே நான் நம்புகின்றேன். මේ රටේ සෑම කෙනෙක්ම මේ පිළිබඳව ඉමහත් සතුටට පත්වෙන අවස්ථාවක්. இதேவேளை மகா சங்கத்தினரால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கும் ஜனாதிபதி பதில் வழங்கினார். වහන්සේලාගේ අනුශාසනා පරිදි සම්පූර්ණයෙන්ම ශ්‍රී දලදා உங்களது வழிகாட்டல்களின் பிரகாரம் தலதா மாளிகை அமைந்துள்ள புனித பூமியில் செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதற்காக காணி உறுதிகளை சீராக்கி முழுமையாக பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க உள்ளேன். போகம்பரை சிறைச்சாலை அமைந்துள்ள இடத்தில் அபிவிருத்தி திட்டங்களின் போது வரலாற்று பின்னணி, கலாச்சாரம் என்பவற்றின் அடிப்படையில் அவற்றை முன்னெடுப்பதற்கான சாத்தியங்கள் தொடர்பிலும் பிரதமருக்கும் அமைச்சரவைக்கும் அறிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பேன். மலைநாட்டு கிராமிய மறுசீரமைப்பு ஆணைக்குழு ரத்து செய்யப்பட்டதன் ஊடாக மலையகத்தில் எமது அபிவிருத்தியில் இடையூறு ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் 2-3 மாதங்களுக்கு முன்னர் எனக்கு அறிய கிடைத்தது. அது குறித்து அமைச்சரவைக்கு பிரேரணை சமர்ப்பித்து அந்த நிறுவனத்தை மீண்டும் ஸ்தாபிப்பதற்கு அனுமதி பெற்றுள்ளதையும் இந்த சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கின்றேன். අනුමත කළ බව මෙහිදී තාමත් සතුටින් මම ප්‍රකාශ பிலக்குடியிருப்பு மக்களின் நில மீட்பு அகிம்சை போராட்டம் இன்று வெற்றியுடன் முற்று பெற்றது. சொந்த நிலத்திற்கு செல்ல வேண்டும் என்ற லட்சியத்துடன் போராடிய மக்கள் இன்று தமது பூர்வீக காணிகளில் கால்தடம் பதித்தனர். பிலக்குடியிருப்பு விமானப்படை தளத்தை அகற்றி தமது சொந்த நிலங்களை விடுவிக்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் கடந்த ஒரு மாதமாக இரவு பகலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நில விடுவிப்பு போராட்டத்திற்கு இனம், மதம் கடந்து பல்வேறு தரப்பினரும் தமது ஆதரவை வழங்கியிருந்தனர். சொந்த நிலத்திற்கு செல்வதற்கான அனுமதி கிடைத்துவிட்டது என்ற செய்தி இன்று முற்பகல் 11:30 மணிக்கு இவர்களின் செவிகளை எட்டியது.
நீங்க முடகாணியில போகலாம். போய் முடகாணியில பார்த்து நீங்க வேலி அடைக்கலாம். ஆனா அந்த 54 பேர் தான் செய்யலாம். மிச்சாக்கள் வந்து நீங்க டிவிஷன் செக்ரட்டரியோட முடகாணி இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க சில பேர். அதுல எல்லாம் நீங்க பிரதேச செயலாளரோட தொடர்புபட்டு அவர் சொல்ற அட்வைஸ் படி தான் போகலாம். சரிதானே? ஏன்னா காணி ஆவணங்கள் இருக்கிற ஆக்கள் மட்டும்தான் இப்ப இந்த காணிக்குள்ள போகலாம். முடகாணியில நீங்க வரலாம். சரிதானே? நீங்க போகலாம். கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் சொந்த காணி இருந்தும் முட்கம்பிகளுக்கு வெளியே முகாமுக்கு முன்பாக தவம் இருந்தவர்களின் கனவு இன்று நனவாகியது. தளராத நம்பிக்கையுடன் உடல் வலிமை இழந்தாலும் மன வலிமை இழக்காது ஒரு மாதமாக இரவு பகலாக போராடிய இந்த மக்கள் இன்று தமது பூர்வீக நிலத்தை காணும் அவாவுடன் விரைந்தனர். தமது பெற்றோரும் பாட்டனும் பாட்டியும் வாழ்ந்த மண்ணில் காலடி எடுத்து வைத்த பூரிப்பை இந்த சின்னஞ்சிறார்களின் முகங்களில் காண முடிந்தது. எனினும் விடுவிக்கப்பட்ட 42 ஏக்கர் நிலப்பரப்பில் சிலருடைய காணிகள் பகுதியளவில் விடுவிக்கப்படாமையினால் பிற்பகல் 2 மணி அளவில் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு மக்கள் தீர்மானித்தனர். முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் பூபாவதி கேதீஸ்வரன் மேற்கொண்ட நடவடிக்கையினால் 42 ஏக்கர் காணிகளும் முழுமையாக விடுவிக்கப்பட்டன. சொந்த நிலம் வேண்டி ஏகோபித்த குரலில் கோரிக்கை விடுத்த பிலக்குடியிருப்பு மக்களின் நில விடுவிப்பு போராட்டம் பிற்பகல் 5 மணியுடன் முற்று பெற்றது. அரசாங்கத்தின் காணி இருப்பதாகவும் அதில் உள்ள காணிகளில் அந்த 10 குடும்பத்துக்கும் வழங்கப்பட்டு அதற்குரிய அனுமதி பத்திரங்களும் வழங்குவதாக காணி உத்தியோகத்தில் கூறியிருக்கின்றார். இதுக்கு அமைவாக நாங்கள் இந்த போராட்டத்தை இன்று நிறைவு பெறும் நிலையில் உள்ளோம். பிலக்குடியிருப்பு மக்கள் கடந்த ஒரு மாதமாக தொடர்ச்சியாக போராடினது அந்த போராட்டத்துக்கு கிடைச்சொரு வெற்றியாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் சில வேளையில ஒரு படம் ஒன்று காட்டப்படுகின்றது. ஒட்டுமொத்த கேப்பாப்புலவு மக்களுடைய காரியம் விடுவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இல்லாட்டி இது கேப்பாப்புலவு தான் பிலக்குடியிருப்புண்ட மக்களுடைய இந்த போராட்டம் என்றது வந்து ஒட்டுமொத்த கேப்பாப்புலவுடைய போராட்டமாகும். ஆனால் அது உண்மைக்கு முரண். கேப்பாப்புலவு மக்களுடைய பூர்வீக காணி இன்னும் ராணுவத்தால சுவீகரிக்கப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டுமல்ல, தமிழ் மக்கள் பேரவையும் வடகிழக்கிலே ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற ஏனைய பிரதேசங்களை முழுமையாக விடுவிக்கிறதுக்கு திட்டமிட்ட வகையில ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட வகையில அந்த போராட்டங்களை மக்களோடு இணைஞ்சு அந்த மக்களுடைய அந்த போராட்டங்களை பலப்படுத்துகின்ற கோணத்திலே முன்னெடுக்க வேண்டும் என்றதையும் நாங்கள் தெளிவாக இருக்கணும் என்று உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இதேவேளை முல்லைத்தீவு ராணுவ தலைமையகம் அமைந்துள்ள தமது பூர்வீக கிராமத்தை விடுவிக்க கோரி முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 150 குடும்பங்களுக்கு சொந்தமான சுமார் 500 ஏக்கர் காணியை விடுவிக்க கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் முழுடியேற்றம் செய்கிறோம் என்று 450 ஏக்கர் காணி விட்டுருக்கிறோம் சொன்னது. இதுவரைக்கும் அந்த 450 ஏக்கர் காணி எங்களோட ஹைவே சம்பரையில் இந்த மக்கள் இனி கேப்பால நிரந்தரம் விடுவரையும் இந்த போராட்டம் அது நிச்சயமா நடக்கும். உங்களோட இடத்துக்கு குடும்பம் இப்ப இதுல இருந்து கொண்டு இதுவும் உங்களுக்கு தான் அதுவும் உங்களுக்கு தான் இப்ப இதுல இருந்து கொண்டு சொல்லி இப்ப மாமால வந்து 3-4 வரைக்கும் 4-5 வரைக்கும். இதேவேளை புதுக்குடியிருப்பு ராணுவ முகாமை அகற்றி தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்க கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. எங்களோட காணிகள் விடுவிக்கப்படுவதாக எங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு வாசிக்கப்பட்டது. அதில் முதல் கட்டமாக 7.5 ஏக்கர் காணியும், அடுத்த கட்டமாக 10 ஏக்கர் காணியும், அடுத்த ஒரு காணியும் விடுவதாக உறுதிமொழி அளித்தார்கள். ஆனால் எங்களுடைய இந்த 7.5 ஏக்கர் காணியும் 4ஆம் தேதி எங்களுக்கு 4ஆம் தேதி சனிக்கிழமை 8 மணிக்கு எங்களோட காணிகளுக்குள்ள எங்களை விடுவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய காணிகளுக்குள்ள நாங்கள் சென்று எங்களோட காணியில கால் பதிக்கும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட போறதில்லை. இதேவேளை யாழ்ப்பாணம் பலாலி அதி உயர் பாதுகாப்பு வலயத்திற்குட்பட்ட காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
பலாலி, பலாலி தெற்கு, வசாவுளான் மற்றும் தூலக்கட்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அச்சுவேலி பலாலி பிரதான வீதியில் தூலக்கட்டி பகுதியில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 90 இருந்து உழைக்கிட்டாங்க. இதுவரை ஆச்சு எங்களை அந்த இடத்தை கால் நிற்க முடியினை சரியா. அங்கே எல்லாம் உறங்க பிடுங்குறாங்க, உறங்க ஒரு அங்கே இறக்குற வேலை, இங்கே இறக்குற வேலை, அதுக்காக ரோட்டை போடுறது, இதெல்லாம் ஏன் தனியாட்ட செய்றீர்கள்? உங்களோட இடத்துக்கு போங்க. ஏர்போர்ட் அங்கே விட, பிளேன் ரங்கு அங்கே விட, பிளேன் ஓடுது, ரெயின் ஓடுது, அதெல்லாம் யாரு பாதுகாக்கு? ஓடிக்கொண்டு தானே இருக்கு. நீங்க யாரை பாதுகாக்க இருக்கு? நீங்கள் எங்கட மண்ணில் இருந்து சாப்பிடாம தின்னா தானே உல்லாச வாழ்க்கை இருக்கிறதானே பாக்குறீங்க. குடும்பம் நடத்துறீங்க. இடம் 90 இடம் வேந்து இப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றோம். எங்கண்ட சொந்த மண்ணை விட்டா சரி. எங்கண்ட பிள்ளைகளுக்கு பெத்தனை வயசாச்சு தெரியுமோ? எங்கண்ட பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து ரோட்டு வழியா இருக்கு. நம்ம இவியல் எங்கண்ட இடத்த இருக்கணும். நாங்கள் இருக்க ஏர்போர்ட் இருந்தது, ஆமி கேம்ப் இருந்தது, எல்லாம் இருந்தது. இப்ப எல்லா வளத்தையும் கண்ட ஒன்னும் எங்கண்ட இடத்தை விட்டு வலிக்கிறீங்க இல்ல. 2 வருஷமாக அவர்கள் மிக மிக மெதுவாகத்தான் நகர்கிறார்கள். அது எங்களுக்கு ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கின்றது. இதை அரசு நன்றாக உணர்ந்திருக்கின்றது. அவர்களுடன் கதைக்கின்ற போது அவர்களுக்கு தெரிகின்றது. இருந்தாலும் ஒரு தாமதத்தை அவர்கள் கடைபிடித்து வருகின்றார்கள். நான் நிச்சயமாக நம்புகிறேன் அவர்கள் கட்டாயமாக இந்த நிலங்களை விடுவிப்போம் என்ற நம்பிக்கை நிச்சயமாக இருக்கிறது. இல்லை, அவர் ராணுவம் தான் பல விஷயங்களே தடுப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அவர் சில இடங்களில் விட முயற்சிக்கின்ற போது அரசு பெருந்தோட்டயாக்கத்திற்கு சொந்தமான காணிகளை தனியாருக்கு வழங்கும் செயற்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சில கோரிக்கைகளை முன்வைத்தும் ஹுன்னஸ்கிரிய நகரில் தொடர் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கண்டி ஹுன்னஸ்கிரிய ஹியாபாக் தோட்ட மக்கள் நேற்று முதல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கண்டி மகியங்கனை வீதியின் உன்னஸ்கிரிய சந்திக்கு அருகில் கூடாரம் ஒன்றை அமைத்து நேற்று முதல் இரவு பகலாக ஹியாபாக் தோட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமக்கான உரிய தீர்வு வழங்கப்படும் வரை தமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என இவர்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு அரசு மூலியமா 286 கொடுத்தா நாங்க அரசு மூலியமாவே கொழுந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்து நாங்க அந்த குழந்தை கூடின விலை கொடுத்து எங்க தொழிலாளி நாங்க நல்லா இருப்போம். எங்க தொழிலாளி ரோட் அடிக்குது, படிக்க இல்ல. தொழிலாளி முன்னுக்கு கடாசில எழுதி என் தொழிலாளிக்கு முன்னுக்கு ஒப்பம் போட்டு கொடுக்காட்டு நாங்க தொயண்டுவோம். 10 நாளைக்கு இதை நிறைவேற்றுவோம். எங்க மக்களுக்கு என்ன உரிமை வேண்டுமோ அதை கேட்டுதான் போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை விட போறதா இல்ல. இந்த போராட்டத்தை இன்னும் பலப்படுத்துவோம். நாங்க எங்களுக்கான ஒரு உரிய தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை நான் கைவிட போறதா இல்ல. 10 வருடங்களாக எங்களையே மாற்றினார்கள். வழங்குவதாக கூறிய சலுகைகளை எங்களுக்கு வழங்கவில்லை. 2 ஏக்கர் காணி எமக்கு வேண்டும். எமது தோட்டத்தை பயிரிட்டு அரசாங்கத்திற்கு வருமானத்தை காட்டுவதற்கு எமக்கு முடியும். எமக்கான ஊழியர் சேமலாப நிதியம், நம்பிக்கை நிதியம் ஆகியன தொடர்பில் 17 வருடங்களாக எதனையும் அறிவிக்கவில்லை. கருப்பு கொடிகளை ஏந்திய வண்ணம் இன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பெருந்திரளான இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டிருந்தனர். பல வருடம் போயிட்டு பேச்சுவார்த்தையில கிடைக்காம தான் கடைசியாக இவங்க வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தொழிலாளர் குடும்பத்துக்கும் 2 ஏக்கர் காணி, தேயிலை பயிரிடக்கூடிய காணியை தருமாறும், குத்தகைக்கு தருமாறும், அந்த காணிக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அரசு மானியமாக பொருட்களையும் வழங்க வேண்டும் என்றும் அவங்க கேட்கிறாங்க. இவங்கள் எடுக்கும் இந்த கொழுந்து சுரண்டப்படாத நிலையில நல்ல விலைக்கு அரசே இங்க வந்து கொள்முதல் செய்ய வேண்டும். எனவே இது ஒரு நியாயமான கோரிக்கை. நியமனம் கோரி வடக்கு கிழக்கு மாகாண வெளியேற்ற பட்டதாரிகள் தொடர்ந்தும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தீர்வு கிட்டும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என வெளியேற்ற பட்டதாரிகள் குறிப்பிடுகின்றனர். கடந்த 21ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட கிழக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் சத்தியாகிரக போராட்டம் மட்டக்களப்பில் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பில் 1600க்கும் மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் உள்ளதாகவும் அவர்களுக்கான நியமனங்களை வழங்குவதற்கு கிழக்கு மாகாண சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். தொடர்ந்து எங்களது போராட்டம் வெவ்வேறு பரிணாம வளர்ச்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரசு தரப்பு சார்ந்து இதுவரையில் எந்த ஒரு தீர்க்கமான நம்பகத்தன்மையான முடிவுகளும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. இற்றை வரைக்கும் அரசியல்வாதிகள் வெறுமனே அவர்களது அரசியல் லாபத்துக்காக இடம் வருகிறது பொய் வாக்குறுதிகளையும் பொய்யோட திருப்புளைகளும் வழங்கி சென்றிருக்கிறார்கள். 9 நாளாகியும் இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு முடிவும் ஒருவரும் சொல்ல இல்ல. முதலமைச்சர் எங்களுக்கு உறுதியான மொழி இதுகிட்ட சொல்லும் மட்டும் நாங்க இந்த இடம் விட்டு போக மாட்டோம். வேலையற்ற பட்டதாரிகளின் சத்தியாகிரக போராட்டத்தில் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர்.
இதேவேளை அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளும் 3வது நாளாகவும் காரைதீவு சுகாதார அலுவலகத்திற்கு அருகே சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது 3ஆம் நாளாக சத்தியாகிரக போராட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த 5 வருட காலமாக நாங்கள் பட்டங்களை பெற்றும் இன்னும் பதவிகள் இல்லாமல் தெருவில் படித்த பட்டதாரிகள் தெருவில் ஒதுங்கிக் கொண்டிருக்கின்றோம். கேவலமான நிலையில் நாங்கள் இருக்கிறோம். பொருளாதார நிலை மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம். கண்துடைப்புக்காக வாய் வார்த்தைகளால் எங்களுக்குரிய நியமனங்கள் தேவையில்லை. இதேவேளை கிழக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் தொடர்பில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமட் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை நேற்று சந்தித்து கலந்துரையாடி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. வேலையற்ற பட்டதாரிகளின் கோரிக்கைக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் எனவும் இதன் செயற்பாடுகளுக்கு பொறுப்பாக ஒருங்கிணைப்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமருக்கு இடையிலான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கிழக்கு மாகாண முதலமைச்சர் தெரிவித்தார். கடந்த திங்கட்கிழமை முதல் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளும் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2012ஆம் ஆண்டின் பின்னர் பட்டம் பெற்று வெளியேறிய 4000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளுக்கு உடனடியாக நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும், பட்டதாரிகள் நியமனத்தின் போது பரீட்சைகள் இடம்பெறக்கூடாது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தே இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உண்மையை சொல்ல போனா 2012-13 நாங்க ஒவ்வொருத்தரும் வேலைக்காக அலைஞ்சு திரிஞ்சு எங்கட காலம் வீணா போகுது. ஒருத்தர் கூட எங்களுக்கு இன்னும் சரியான பதில்கள் தரவில்லை. படிச்சு முடிஞ்சோடனே வேலை வாய்ப்பை வழங்குங்க, இல்லைன்னு சொன்னா அது என்ன ஒரு அபிவிருத்தியை நோக்கிய பாதையா இருக்காது. அபிவிருத்தி அடையணும்னு சொன்னா நீங்க முதல் இளைஞர் சமுதாயத்தை கட்டி எழுப்புங்க. அதுக்கு முக்கியமா வேலை வாய்ப்பு வழங்கணும். எங்களுடைய சமூகத்தில் இருந்த எல்லா பிரதிநிதியும் எங்களை இப்படி ஒரு தெருவோரத்தில் விட்டு இருக்கிறார்கள். யார் விட்ட பிள்ளை? இதுவரைக்கும் நாங்கள் சரி 3 நாங்கள் போராட்டம் செய்கிறோம். எங்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் இங்க எங்களை இப்ப பார்த்தார்கள். வேலையில்லாத பட்டதாரிகள் என்பவர்கள் போராடுவது என்பது கண்டிப்பாக அது அவர்களுடைய உரிமை. வடக்கு மாகாண சபையை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு அமைச்சின் கீழையும் பல்வேறு அளவிலான வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த வேலை வாய்ப்புகளை நாங்களாகவே தீர்மானிக்கக்கூடிய அல்லது தீர்வு காணக்கூடிய வகையில் அதிகாரங்கள் எங்களிடமில்லை. காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் மீதான துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணைகளின் மூலம் கிடைத்த தகவலுக்கு அமைய சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தின் பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றும் கிரான் பகுதியைச் சேர்ந்த ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். எனினும் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபரை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மாவட்ட செயலகத்தில் பணிபுரியும் குறித்த நபர் பிரிதொருவரின் தனிப்பட்ட சாரதியாக பணிபுரிகின்றமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நேசகுமார் விமல்ராஜ் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டு வினவினோம். அதுகுறித்து ஆராய்ந்து ஊடகங்களுக்கு தகவல் வெளியிடுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தது. மத்திய வங்கியின் முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு அதிகாரிகள் இன்று காலை இலங்கை மத்திய வங்கிக்கு சென்றிருந்தார்கள். முறிகள் கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறும் முறையை கண்காணிப்பதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழு உறுப்பினர்கள் இலங்கை மத்திய வங்கிக்கு சென்றனர். இதேவேளை 24,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உண்டியல்களுக்கான ஏலமும் மத்திய வங்கியில் இன்று இடம்பெற்றது. 3 மற்றும் 6 மாதங்கள் 1 வருடம் என காலம் குறிப்பிடப்பட்ட திரைசேரி உண்டியல்கள் ஏலத்தில் விடப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்தது. ஜனாதிபதியின் பரிந்துரை மற்றும் கொள்முதல் நடைமுறைகளை மீறி இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான ICTA நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக முகுந்தன் கனகே நியமிக்கப்பட்டதனால் சர்வதேச திட்ட உதவிகள் இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஊழலுக்கு எதிரான முன்னணி தெரிவித்துள்ளது. இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான ICTAக்கு முகுந்தன் கனகேயை பணிப்பாளராக மாத்திரம் நியமிக்குமாறு 2016 ஜனவரி 26 ஜனாதிபதி பரிந்துரை செய்தார். இந்த பரிந்துரைக்கு முன்னதாக 2015 டிசம்பர் 10 ICTA நிறுவனத்தின் தலைவர் மற்றும் பணிப்பாளர்களை நியமிப்பது தொடர்பில் தொலைத்தொடர்பாடல் மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளருக்கு ஜனாதிபதி அனுப்பிய பரிந்துரை கடிதத்தில் பிரதம நிறைவேற்று அதிகாரி பதவிக்கு முறையான வெளிப்படை தெரிவு வழிமுறையை பின்பற்றுமாறு குறிப்பிடப்பட்டிருந்தது. விண்ணப்பம் கோரி
நேர்முக பரீட்சை நடத்திய பின்னர் தகுதியான ஒருவரை நியமிக்குமாறு ஜனாதிபதியின் பரிந்துரையில் கூறப்பட்டிருந்தது. ஜனாதிபதியின் பரிந்துரையை கவனத்தில் கொள்ளாது முகுந்தன் கனகே ICTA நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக ஊழலுக்கு எதிரான முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. ICTA ආයතනයේ ප්‍රධාන විධායක මුහුන්තන් කනකේගේ පත්වීම உலக வங்கி உதவியின் கீழ் இலங்கையில் தகவல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக முன்வைக்கப்பட்ட திட்ட பொறிமுறைக்கு அமைவாக ICTA நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியான முகுந்தன் கனகே நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த திட்டம் தொடர்பில் உலக வங்கிக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கையில் 5 மில்லியன் ரூபாவிற்கு மேற்பட்ட ஆலோசனை செயற்பாட்டுக்காக அமைச்சின் ஊடாக மேற்கொள்ளப்படும் தெரிவு கொள்முதல் செயற்பாட்டிற்கு இந்த நியமனம் உள்ளடக்கப்படும் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 5 மில்லியன் ரூபாவிற்கு மேற்பட்ட ஒப்பந்தத்திற்காக இந்த நியமன நடைமுறைக்கு எந்த விதத்திலும் அல்லது அமைச்சின் அனுமதி பெறப்படவில்லை. இது கொள்முதல் நடைமுறையை மீறி மேற்கொள்ளப்பட்ட நியமனமாகும். இது தொடர்பில் ஜனாதிபதி முடிவுகளை எடுக்க முடியும். சகல நிறுவனங்களை சார்ந்தவர்களும் இது தொடர்பில் அறிந்துள்ளனர். இவ்வாறு திருட்டுத்தனமாக பிரதம நிறைவேற்று அதிகாரியை நியமிப்பதன் ஊடாக இந்த நாட்டிற்கு உலக வங்கி உள்ளிட்ட இலங்கைக்கு கடன் உதவி வழங்கும் அனைத்து பிரிவுடனும் ஏற்படுத்தப்படும் உடன்படிக்கைக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது. இம்முறை இலங்கையில் தகவல் தொழில்நுட்பத் துறையை மேம்படுத்துவதற்காக பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அந்த நிதியை மிகவும் சூட்சுமமான முறையில் திருடி அதனை பயன்படுத்தி திட்டங்களையும் பயன்படுத்திக் கொண்டு தனியார் துறையில் தமக்கு உரித்துடைய நிறுவனங்கள் சிலவற்றுக்கு இந்த தகவல் உரிமையை வழங்கி நாட்டின் தகவல் உரிமையை நமது நாட்டின் டிஜிட்டல் தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கு செலுத்த வேண்டிய நிதியை அதிகரிப்பதற்கு பதிலாக தனியாரின் சுகபோகத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றது. පෞද්ගලික සුඛ විහරණය සඳහා මේ ක්‍රියාත්මක කරමින් ඉන්නේ. සමහර නිලධාරීන් சில அதிகாரிகள் பல்வேறு முறைகளில் தமது தொழிற்சங்கங்களை தமது கடமைக்கு புறம்பாக வியாபார நோக்கில் பயன்படுத்துகின்றமை எமக்கு தெரியும். இதன் காரணமாக இவ்வாறான நிலைமை தோன்றியுள்ளது. இதுகுறித்து ஜனாதிபதி அறிந்து கொண்டதும் நிச்சயமாக தேவையான தீர்மானத்தை எதிர்காலத்தில் மேற்கொள்வார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இளைஞர் முன்னணி கொழும்பில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் வடமாகாணத்திற்கு திரைசேரியினால் ஒதுக்கப்படும் நிதி குறித்து கருத்து தெரிவிக்கப்பட்டது. வடக்கு முதல்வர் மாகாணத்திற்கு அனுப்பும் நிதியை அங்குள்ள மக்களுக்கு வழங்குவதில்லை. பாடசாலைகளின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய ஆர்வம் காட்டுவதில்லை. மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வடக்கிற்கு அனுப்பும் நிதியில் பயனடைவதில்லை. அந்த நிதியை திரைசேரிக்கு திருப்பி அனுப்பிவிட்டு பிரச்சினை உள்ளதாக மக்களை திசை திருப்பி அவர்களின் அரசியலை வளர்க்கின்றனர். தமிழ்நாடும் அந்த அழுத்தத்தை இசைக்கின்றது. ஜனாதிபதி தலைமையிலான இந்த அரசு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முயற்சிக்கின்றது. தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். இத்தகைய பின்புலம் உருவாகி வரும் போது பிரிவினை எண்ணங்களை வளர்த்து தூபமிடக்கூடாது. தாருசலாம் மறைக்கப்பட்ட மர்மங்கள் என்ற தலைப்பில் வெளியாகியிருந்த புத்தகம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு மாளிகாகந்த பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தாருசலாம் மறைக்கப்பட்ட மர்மங்கள் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் சமூகத்தில் பொய்யான தகவல்களை பரப்பும் நோக்கிலும் அரசியல் தேவை கருதியும் ஒரு சிலரால் அச்சிடப்பட்டுள்ளதாக தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் MSM சல்மான் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவில் முறைப்பாடு செய்திருந்தார். இதன் பிரகாரம் விசாரணைகளை மேற்கொண்ட கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். தாருசலாம் மறைக்கப்பட்ட மர்மங்கள் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பல்வேறு விடயங்கள் தொடர்பில் வேறொரு நீதிமன்றத்தில் விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் அதில் முக்கிய சில அரசியல்வாதிகளின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் இன்று நீதிமன்றத்தில் அறிவித்தனர். இந்த முறைப்பாடு தொடர்பாக CCDயிலே பலர் அழைக்கப்பட்டு பல மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பாக இந்த தினம் மாளிகாகந்த நீதவான் முன்னிலையிலே இந்த விடயம் தொடர்பாக மிக தெளிவான விடயத்தினை இந்த வழக்கின் போது முன்வைக்கப்பட்டது. நீதிபதிக்கு இது தொடர்பாக நீதவானுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த விடயம் தொடர்பாக ஒரு பரந்த அளவிலான விசாரணையை மேற்கொள்ளுமாறு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு பணிப்புரை விடுத்தார். இந்த வழக்கின் தொடர் எதிர்வருகின்ற 31/5/2017 அன்று இடம்பெற உள்ளது. மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படும் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு ஏற்பாடு செய்த நடைபவனி இன்று கொழும்பில் இடம்பெற்றது. முக்காலத்தை சக்தியுடன் நோக்குபவள், வாழ்வை வெற்றி கொள்பவள் எனும் துணிப்பொருளில் இந்த பேரணி இன்று காலை கொழும்பு தாமரை தடாகம் கலையரங்கிற்கு அருகில் ஆரம்பமானது. பிரதமரின் பாரியார் பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன.
இந்த நிகழ்வில் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சந்திராணி பண்டார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தலதா அத்துக்கூரல உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் ICL மார்க்கெட்டிங் தனியார் நிறுவனமும் இதற்கு அனுசரணை வழங்கியிருந்தது. இதுவரையான காலப்பகுதியில் திருகோணமலை மாவட்டத்தில் 1052 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இவர்களில் கிண்ணியாவிலேயே அதிகளவானோர் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வருட ஜனவரி மாதம் 1ஆம் திகதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 24ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியாவில் 381 நோயாளர்களும், மூதூரில் 311 நோயாளர்களும், திருகோணமலை நகரில் 156 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். டெங்கு நோய் வழமைக்கு மாறாக திருகோணமலை மாவட்டத்தில் அதிக அளவில் காணப்படுகிறது. அதில் கூடுதலாக கிண்ணியா, மூதூர் உட்பட 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இதுவரை இனங்காணப்பட்டவர்கள். இது இலங்கையை பொறுத்தவரையில் மிகவும் அதிகளவான டெங்கு நோயாளிகள் இனங்காணப்பட்ட ஒரு மாவட்டமாக காணப்படுகின்றது. தீவிரம் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே போகின்றது. மாவட்டத்தில் அதிக அளவு பரவி வரும் டெங்கு காய்ச்சலினால் கடந்த வாரம் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான். கிண்ணியா தேசிய பாடசாலையில் தரம் 3 கல்வி பயின்ற ஜே ஹாதிக் என்ற 7 வயது சிறுவனே இவ்வாறு டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளான். முதல்ல எனக்கு தான் சோமலா வந்தது. பிறகு இந்த மகனுக்கு சோமலா வந்து மவத்தாயிட்டார். அவருக்கு வயசு 7.5 வயசு. பெற்றாண்ட அடிப்படையில் எங்களோட ஏனைய பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு எங்களோட சூழலை நாங்கள் வந்து சுத்தமாக வச்சுக்கொள்ளணும் வேண்டிக் கொள்வதோடு தமது சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருந்த போதிலும் டெங்கு காய்ச்சல் பரவுவதாக திருகோணமலை மாவட்ட மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சுற்றுச்சூழல் சுத்தமாக வைத்திருப்பதில் மக்கள் மிகவும் விழிப்பாக இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த நோய் இன்னும் குறையவில்லை, அடிக்கடி கூடிக்கொண்டே செல்கின்றன. மக்கள் தானாக உணர்ந்து தங்களது வீடுகளில் சிறிது தண்ணீர் தேங்கும் இடங்கள் கூட நுழம்புகள் பெறுவதற்கு வசதியாக அமைகின்றது. அது உங்களது வீட்டின் உள்பகுதியாக இருக்கலாம், அல்லது வெளிப்பகுதியாக இருக்கலாம், அல்லது வீட்டின் மேல் பகுதிகளாக கூட இருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டை சுற்றுப்புற உள்ள பகுதிகளையும் எங்கு சிறிதளவு தேங்கி இருந்தால் கூட அதை கவனமாக அப்புறப்படுத்த வேண்டும். சக்தி ப்ரொவின்சியல் ஃபர்ஸ்ட் பிரதான அனுசரணை. கிரிக்கெட் அணியின் வீரர்களான அசில குணரத்ன மற்றும் சீக்குகே பிரசன் ஆகியோருக்கு இலங்கை ராணுவத்தில் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டது. இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி சர்வதேச ரீதியில் ஆற்றல்களை வெளிப்படுத்தியதன் பொருட்டே சீகுகே பிரசன்ன மற்றும் அசில குணரத்னவுக்கு இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்ன தெரிவித்தார். அசைல குணரத்ன மற்றும் சீகுகே பிரசாந்த் ஆகியோர் இலங்கை கிரிக்கெட் அணிக்கு செய்த சேவையின் அடிப்படையிலேயே இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.